எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம 18th ஸ்டடி டிப் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 18th ஸ்டடி டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைமன் டெக்னிக். ஆக்சுவலாக ஃபைமன் டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னைக்குனா ஒரு டாபிக் படிக்கிறீங்க இல்லை எதனா ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த டாப்பிக்கை படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபைமன் டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டாபிக் அதுக்கப்புறம் உங்களால் மறக்கவே முடியாது, செம்ம ஞாபகத்தில் இருக்கும். அந்த மாதிரி டெக்னிக் தான் இந்த ஃபைமன் டெக்னிக். இந்த ஃபைமன் டெக்னிக் ஆக்சுவலாக வந்து 4 ஸ்டெப் ப்ராசஸ் தான், 4 ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கான்செப்ட் இல்லை என்ன டாபிக் படிக்க போகிறீங்க, கான்செப்ட் புரிஞ்சு படிக்க போகிறீங்களோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அந்த டாப்பிக்கை ஒரு வாட்டி நல்லா படித்து பார்த்துருங்க. செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டாப்பிக்கை பற்றி அந்தளவு நாலேஜ் இல்லாதவங்க யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட, ஒரு சைல்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த டாபிக் தெரியாமல் இருக்கலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எதனா தடுங்குது, எதனா கேப் உங்களுக்கு புரியல, அந்த கான்செப்டை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ இல்லை நீங்கள் சொல்ல வந்தது அவங்களுக்கு புரியாமல் போனாலோ நீங்கள் என்ன பண்ணணும்னா தேர்ட் ஸ்டெப்பு, அந்த டாப்பிக்கை திரும்ப ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணணும். திரும்ப ஒரு வாட்டி அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கணும். ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லினா திரும்ப அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த லாங்குவேஜில் ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு புரியணும். அப்படின்னும் போது அவங்களுக்கும் புரிய வைக்கணுன்ற கான்செப்டில் நீங்கள் சொல்லி புரிய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டாபிக் ஞாபகம் வந்துருச்சுன்னு அர்த்தம், அந்த கான்செப்ட் உங்களுக்கு தரவாக தெரியும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் உங்களால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி டெக்னிக் தான் ஃபைமன் டெக்னிக். ஆக்சுவலாக கிளாஸில் இருக்க டாப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஃபைமன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எதனா டவுட் ஒரு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த டாப்பர்ஸ் கிட்ட போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த ஹெசிடேட் இல்லாமல் டக்குன்னு சொல்லிக் கொடுப்பாங்க, எவ்வளோ கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. சில டாப்பர்ஸ் ஜலஸாக இருப்பாங்கன்னு அவங்கள பற்றி நான் சொல்லலை. அந்த கிளாஸில் நிறைய பேர் படிக்கிறவங்க இருந்தாலும் அவங்க கேட்டால் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல அந்த படிக்கிறவங்க, அந்த மாதிரி டாப்பர்ஸ் தான் நான் சொல்கிறேன். நான் அவங்ககிட்ட நீங்கள் எதனா ஒரு டாபிக் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க தயங்காமல் டக்குன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி கான்செப்டை அழகாக கிளியராக புரிய வைப்பாங்க அந்த கான்செப்டை. அதுதான் ஃபைமன் டெக்னிக். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் சூஸ் பண்ணணும், அதை ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிவிட்டு அந்த டாபிக் பற்றி ஃபெமிலியர் இல்லாமல் நாலேஜ் இல்லாமல் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்கு அந்த டாபிக் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் சூப்பராக ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அது புரியல அப்படின்னும் போது இல்லை நீங்கள் சொல்ல வந்தது உங்களுக்கே தடங்கினாலும் திரும்ப நீங்கள் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடணும். ரிவிஷன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திரும்ப ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சொல்லாமல் அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ லேமன் டைமில் அவங்க சொன்னால் எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பாங்களோ அந்த மாதிரி டேர்ம்ஸில் நீங்கள் சொல்லி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்க லாங்குவேஜில். அப்படி பண்ணிங்கன்னா அப்படி பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் அந்த கான்செப்டை நல்லா தரவாயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் அந்த கான்செப்ட் மறக்கவே மறக்காது. உங்கள் எக்ஸாமில் சூப்பராக நீங்கள் அந்த கான்செப்ட் எழுதிடுவீங்க. இந்த டெக்னிக் நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களால் சூப்பராக படிக்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, எப்படிலாம் படித்தா டிஃப்ரெண்ட்டாக படிக்கலாம், ஒரு நாளைக்கும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். வரப்போகிற வீடியோஸில் போடவும் போகிறோம். இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.